இந்த பதிவில் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்கு இந்த பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன். ஏன்னா துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் பல ஜோதிடர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கலாம். நேர்மை, நீதி தவறாதவங்க, ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவங்க, பிறருக்காக சங்கடங்களிலே சிக்கிக்கிறவங்க, பெண்களை நம்பி ஏமாறக்கூடிய நபர்கள், பெண்களின் மேல் ஆசை கொண்டவர்கள், சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. துலாம் ராசியில் பிறந்திருந்து வளர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான தொலைநோக்கு பார்வை கொண்ட துலாம் ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்களுடைய பலம் எது, பலகீனம் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். இப்போ துலாம் ராசி அன்பு சகோதரர்களுடைய பலம் எது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். தொலைநோக்கு பார்வை கொண்டு சிந்திக்கிறது பெரிய பலம் உங்களுக்கு. அதே போல பேச்சுக்கள் அறிவு சார்ந்து இருக்கும். எதையும் நுணுக்கமாக ஆராய்ந்து பேசக்கூடிய சக்தி படைத்தவர்கள். இது உங்களுடைய மிகப்பெரிய பலம். அதே போலுடைய வசீகர தோற்றம், வசீகரமான பேச்சு, மிடுக்கான தோற்றம், மிடுக்காக ஆடை அலங்காரம் செய்து கொள்வது, இதெல்லாம் உங்களுடைய மிகப்பெரிய பலம். இப்ப பலகீனம் எது அப்படின்னா, இல்லாத விஷயத்தை செய்து முடிப்பேன் அப்படின்னு மாறுதட்டி கொள்ளுகின்றது பலவீனம். ஒரு விஷயம் இருக்காது, ஆனா இருக்குன்னு சொல்றது. எதுக்கு? பிறருக்காக நாம் அது இருக்கிறது இது இருக்கிறது அப்படின்னு நாம சொல்றோம் பார்த்தீங்களா, அங்கதான் நம்ம மாட்டிக்கிறோம். அப்ப துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இறக்க சுபாவம் தான், ஒரு நேர்மை தான். பொய் சொன்னா கூட அதில் ஒரு நேர்மை, நேர்மையாக இருந்தால் கூட அதில் ஒரு நேர்மை. அதே போல் புத்தி சொல்கிறதுல, அட்வைஸ் பண்ணுறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். இப்படி பலமான நபர்கள் நீங்கள். இப்போ நீங்கள் எந்த இடத்துல தோற்று போகிறீங்க? அதீத ஆவல். இந்த ஆவல் எங்கே வருது? ஆசை. அதாவது என்ன ஆசை? விட்றா, பார்த்துக்கிடலாம் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான்